வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேல்ஸில் அப்செல்லிங் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அப்செல்லிங்னா என்னென்னா, ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம், அதோட அந்த ப்ராடக்ட் கூடவே இன்னும் ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்டை பை பண்ண வைக்கிறது தான் அப்செல்லிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்செல்லிங் கான்செப்ட் நம்ம ஓடலை எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சேல்ஸ் மாடியூல் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நியூவாக ஒரு கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இவங்க வந்து பை பண்ண வந்திருக்காங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் லேப்டாப் வந்து சேல் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிரியேட் இன்வாய்ஸ். ஸோ கிரியேட் இன்வாய்ஸ் கொடுத்தாச்சு, கன்ஃபார்மும் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து பேமெண்ட்டுமே நம்ம வந்து பே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பேமெண்ட் என்ட்ரி போட்டாச்சு. ஸோ பெய்டு. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ வந்து டெலிவரி ஆப்ஷன், இப்போ டெலிவரி இங்கே வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், டெலிவரி போயிட்டு இப்போ வந்து இதோட ஆக்சுவலாக குவான்டிட்டி 1 ப்ளஸ் இதோட நமக்கு இன்னொரு ப்ராடக்ட்டும் வேணும் அப்படின்றாங்க. ஸோ லேப்டாப் ஸ்டாண்ட் 2 நம்பர். ஸோ இங்கே ப்ராடக்ட்டுமே நான் வந்து 2ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டிமாண்ட் ஆல்சோ 2. ஸோ நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வேலிடேட் பண்ணுறேன். வேலிடேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் நம்பர் 00047. இப்போ வந்து 2 இன்வாய்ஸில் அப்செல் ஆர்டர் போகிறேன். ஸோ அப்செல்லிங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து விசிபிள் ஆகுது. இப்போ வந்து அப்செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம உள்ளே போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆல்ரெடி ஒரு ஒரு குவான்டிட்டிக்கு வந்து இன்வாய்ஸ் பண்ணியாச்சு, அது இங்கே விசிபிள் ஆகுது. ஸோ ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ணிருக்கோம், லேப்டாப் ஸ்டாண்டுமே நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ், அதுக்கான இதுவும் இங்கே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து டேலி பண்ணுறதுக்காக ஸோ லேப்டாப் ஸ்டாண்டு குவான்டிட்டி 2. ஸோ இங்கே வந்து 2 கிளிக் பண்ணுறோம். ஸோ இந்த என்ன பண்ணுறோன்னா, அதுக்கப்புறம் கிரியேட் இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சாரி, ரெகுலர் பேமெண்ட், ரெகுலர் இன்வாய்ஸ், கிரியேட் டிராஃப்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு லேப்டாப் மட்டும் இன்வைஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம கொடுத்தது 2 குவான்டிட்டி. ஸோ இப்போ வந்து நமக்கு கிரியேட் ஆகிருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மைனஸ் பண்ணி 1 மைனஸ் பண்ணிவிட்டு லேப்டாப் 1ம் லேப்டாப் ஸ்டாண்டு 2. ஸோ அதுக்கு மட்டும் நமக்கு வந்து பில் போடுது. ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துட்றோம். அதுமாரி பேமெண்ட் என்ட்ரியும் இந்த வேல்யூ, அதாவது இந்த குவான்டிட்டிக்கு தான் நம்ம வந்து பேமெண்ட் என்ட்ரி வைக்க போகிறோம். ஸோ மேட்ச் ஆகும். பேங்க்கு கிரியேட்டிவ் பேமெண்ட். ஸோ பேமெண்ட் ஆல்சோ டன். ஸோ இப்போ என்னன்னா, நம்ம ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, ஒரு ஆர்டர் போடுறோம் அப்படின்னா, ஆர்டரோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி போட்டாலும் இன்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற குவான்டிட்டிக்கு அதே அப்செல்லிங்னு ஒரு மெனு வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதில் போயிட்டு நம்ம வந்து பேலன்ஸ் குவான்டிட்டிக்கு இன்வைஸை அங்கேருந்த மணிக்கே மேக் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.